மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் அவுரையா மாவட்டம் சிங்கனூரைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் ரீனா கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இரவில் வீட்டில் தூங்கிய ரீனா விடிந்த பின்பும் அறையில் இருந்து வராததால் பெற்றோர் சந்தேகமடைந்தனர். பின்னர் அவர்கள் அந்த அறைக்குள் சென்று பார்த்தபோது ரீனா வீட்டில் இல்லாததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் ரீனாவின் அறையில் 5 அடி நீளமுள்ள பாம்பின் சட்டையும் அதன் அருகில் ரீனாவின் ஆடை, வளையல், குங்குமம் போன்றவை கிடப்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அண்மை காலமாகவே ரீனா தூங்கும் போது பாம்பு தன்னை சுற்றிக் கொள்கிறது என பெற்றோரிடம் தெரிவித்து வந்துள்ளார். இதனால் தனது மகள் நாகினியாக மாறிவிட்டாள் என்ற முடிவுக்கு பெற்றோர் வந்தனர். இந்த தகவல் அந்த கிராமம் முழுவதும் பரவ கிராம மக்கள் பீதி அடைந்தனர். ரீனாவின் வீட்டுக்குள் செல்லவே கிராம மக்கள் அனைவரும் பயந்தனர். ரீனாவின் பெற்றோர் இந்த சம்பவம் குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நாகினியாக மாறையெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று கூறி வீட்டை சோதனை செய்தனர். அப்போது பாம்பு சட்டை அருகில் ஆடை, வளையல், குங்குமம் போன்றவையே யாரோ அடுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. மேலும் ரீனாவின் மொபைல் எண்ணை கொடுங்கள் என போலீசார் கேட்க தன் மகளிடம் போன் எதுவும் இல்லை, தன்னுடைய போனைத்தான் பயன்படுத்தி வந்தார் என ரீனாவின் பெற்றோர் மொபைலை கொடுத்தனர். போனை வாங்கிய போலீசார் அதனை சோதனை செய்த போது ஒரு எண்ணில் இருந்து அடிக்கடி போன் வந்ததும் அந்த எண்ணிற்கு கால் போனதும் தெரிய வந்தது. அந்த எண் யாருடையது என போலீசார் விசாரித்த போது அந்த எண் அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடையது என தெரிய வந்தது. அந்த இளைஞரும் மாயமானது தெரியவர அப்போதுதான் போலீசாருக்கு இந்த சம்பவத்தின் பின்னணி தெரிய வந்தது. ரீனாவும் அதே பகுதியை சேர்ந்த இளைஞரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் ரீனாவின் பெற்றோர் அவருக்கு வேறு ஒரு நபரோடு திருமண ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதனால் காதலனோடு தப்பித்துச் செல்ல முடிவு செய்த ரீனா கடந்த 3 மாதங்களாக அடிக்கடி பாம்பு தன்னை சுற்றி வளைக்கிறது என பெற்றோருடன் சொல்லி நம்ப வைத்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு ரீனா வயல் பகுதியில் பாம்பின் சட்டையை தேடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த சிலர் அவர் வேறு எதையோ தேடுகிறார் என நினைத்திருக்கிறார்கள். தற்போதுதான் அவர் பாம்பின் சட்டையை தேடியது அவர்களுக்கு புரிந்தது. பின்னர் இரவோடு இரவாக பெற்றோர் தூங்கிய பின்னர் ரீனா காதலனோடு திட்டமிட்டபடி வீட்டில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். புறப்படுவதற்கு முன்பு தனது பெற்றோரை நம்ப வைக்க பாம்பின் சட்டை அருகில் ரீனா அணிந்திருந்த பொருட்களை அடுக்கி வைத்துவிட்டு சென்றுள்ளார். காதலனோடு செல்ல நாகினியாக மாறியதாக நாடகமாடிய பெண்ணையும் அவரது காதலனையும் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தேடி வருகிறார்கள். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.